எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகவே இல்ல. ஆனா ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா, இல்லவே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு முடி வளரவே வளரல அப்படின்னா, அந்த இடத்துலயும் முடி வளர வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக். இந்த பேக்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க ஹேர் க்ரோத் வந்து ரொம்பயுமே சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து முடி வளராமலே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு ஹேர் ஃபால் சுத்தமாவே இல்ல. ஆனா என்னோட முடி வளராம என்னோட முடி இதே லென்த் இதே பிரெத்லயே இருக்கு. எனக்கு அடர்த்தியாவும் ஆகல, நீளமாவும் வளரல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. அவங்க வந்து இந்த பேக்கை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வளராம இருக்கிற முடியை கூட வளர வைக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சம்மர் டைம்ல உங்களுக்கு வரக்கூடிய ட்ரைனஸ் அப்புறம் ஃப்ரிஸினஸ் இதெல்லாம் கியூர் பண்றதுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்க. இந்த பேக்கை ட்ரை பண்றதால இன்னும் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள ஃபுல்லா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முல்லை சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூட நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எவ்வளவு நேரம் ஹேர்ல வச்சிருக்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக்குக்காக நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வெந்தயம், பச்சைப்பயிறு 2யுமே பார்த்திங்கன்னா ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷாம்புவாக இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது. பச்சைப்பயிரும் பார்த்திங்கன்னா அதே தாங்க. நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஷாம்புவாகவும் இருக்கும். இன்னும் நம்ம முடியை வந்து பார்த்திங்கன்னா நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கு இந்த பச்சைப்பயிறு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேர் வாஷுக்கு நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக இந்த வெந்தயம், பச்சைப்பயிறு இது 2 மட்டுமே ஊற வச்சு உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷாம்பு, கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்கள் ஹேரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹேர் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கு இந்த வெந்தயம், பச்சைப்பயிறு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ பெனிஃபிட் ஆனது. நான் எடுத்துக்கிட்ட வெந்தயம், பச்சைப்பயிறு அந்த தண்ணியோடையே நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயம் சேராதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பச்சைப்பயிறு மட்டும் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா, நீங்க வெந்தயத்த வந்து கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட நான் செகண்டாக என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ தான். சாரி, 3rd இன்க்ரீடியன்ட். செம்பருத்தி பூ எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முடி வந்து வளராமல் இருக்கிற இடத்துல வளர வைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகும்போது நல்லா பிளாக்காகவும் ஷைனிங்காகவும் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்றவங்க, நீங்கள் செம்பருத்தி பூ ஹேர் பேக் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ட்ரைனஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கு இந்த செம்பருத்தி பூவாக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை பூ கிடைக்கல, இலை தான் கிடச்சிருக்கனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டது 3 இன்க்ரீடியன்ட் தான். செம்பருத்தி பூ, வெந்தயம், பச்சைப்பயிறு இந்த 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வேறு எதுவுமே எடுத்துக்கல. இப்போ இதை மட்டும் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா வேண்டாமான்ட்டு. நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு டைம் ஆக ஆக அது கொஞ்சம் கெட்டியாயிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நம்ம ஊற வச்ச தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தான் நான் இன்றைக்கி நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஹேர் வாஷுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கோல்டு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹேர் பேக் போட்டால் சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ ஒரு க்ரீமியான ஒரு பேக்காக கிடச்சிருக்குன்னு. ஏன்னா நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம், பச்சைப்பயிறு, செம்பருத்தி இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இது கூட இன்றைக்கி நான் எப்பயுமே நான் ஆயில் சேர்த்துக்குவேன் இல்லையா, இன்றைக்கி நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் சொல்கிற ஆயில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு என்ன ஆயில் உங்கள் கையில் இருக்கோ, அதாவது ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எந்த ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பை மிஸ்டேக் டெலீட் ஆயிடுச்சு. நானும் வீடியோ எடிட் பண்ணும்போது, அந்த ஹேரில் அப்ளை பண்ண வீடியோ ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம். அது நான் ஃபோனில நெறையா மெமரி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டுருந்தேன். அதில அந்த வீடியோ போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால ரொம்ப ரொம்ப சாரி. நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி, நீங்க ஹேரில் நல்லா டீப் ஆயிலிங் பண்ணிட்டு, பேக்க வந்து ஸ்கேல்ப்ல ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நீங்க ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாதவங்க, என்னோட பழைய வீடியோஸ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோஸ்லயுமே அப்ளை பண்ணுறது போட்டிருப்பேன். இந்த வீடியோல வந்து எனக்கு வந்து அந்த கிளிப் வந்து டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் போட முடியல. நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா போட்டுருவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நீங்க ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க ஹேர் வந்து ட்ரை ஆகுறதுக்கு ரொம்பவுமே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் உங்களுக்கு கோல்டு பிரச்சனை, சளி பிடிக்குன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க ஹேர வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. நான் இன்னைக்கு ஷாம்பு வாஷ் தான் பண்ணேன். ஏன்னா, நான் ஆல்ரெடி டீப் ஆயிலிங்கில இருந்தேன். நம்ம பேக்லேயே ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஹேர் பேக் அப்ளை பண்ண வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீப் ஆயிலிங்கில இருந்தேன். நம்ம வந்து ஹேர் பேக்லேயே வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருந்தனால, நான் வந்து இன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பயும் வேர்த்து வேர்த்து தலையில ரொம்ப அழுக்கா வேற இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டேன். ஆனா, ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். என் முடி ரொம்ப ட்ரையாவும் இல்ல, ஹேர் ஃபால் ஆகவும் இல்ல. கண்டிப்பா நீங்களும் இந்த பேக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் குரோத் ஆகாம இருக்கோ, அதாவது உங்களுக்கு தலையில எந்தெந்த இடத்துலலாம் பால்ட்னஸ்ஸா இருக்கோ, அந்த இடத்துல வளர வைக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாளா எனக்கு முடி இதே லென்த்ல தான் இருக்கு, இதே பிரெத்ல தான் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஹேர்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஹேர்ல அப்ளை பண்ண வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அது என்கிட்ட இல்ல, டெலீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா ஹேர்ல அப்ளை பண்ற வீடியோவையும் சேர்த்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.